Hi student, welcome to Reti channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths Chapter 1 Relations and Functions. அதில் exercise 1.3ல 8th sum பார்க்க போகிறோம். இப்போ sum என்னன்னு படிச்சிடலாம். A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x squared is equal to f of x whole squared கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா f of x is equal to 3 minus 2xன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் f of x ஸ்கொயர்டும் f of x ஹோல் ஸ்கொயர்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். f of x is equal to 3 minus 2x, f of x square is equal to f of x whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த f of xக்கு x is equal to 3 minus 2xன்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து x இருக்கிற இடத்துல x ஸ்கொயர்டு நம்ம வந்து இப்போ போட்டுக்கலாம். இப்போது 3 minus 2x இந்த எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர்னு போடுறோம். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 minus 2xங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ அவங்க கொடுத்ததை வந்து ஹோல் ஸ்கொயர்டை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 minus 2x ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இது வந்து 3 minus 2x ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது a minus b ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது a minus b ஹோல் ஸ்கொயர்டு, அதோட இது என்ன a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு மைனஸ் 2ab இருக்குல்ல, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் தான் இதை நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், அப்போ 3 ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 2x ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு அடுத்தது 3 இன்ட்டு 2xன்னு வந்துடும் இல்லையா. இது அப்படியே இந்த 2ab இங்கே ஃபார்மேட்டில் இதை எழுதியிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 minus 2x ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்டுங்கிறது 3 இன்ட்டு 3 9ன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே 2x ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது 2 ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு அர்த்தம். அப்போ 2 ஸ்கொயர்டுன்னு 2 இன்ட்டு 2 4ன்னு வந்துடும், 4x ஸ்கொயர்டு. அப்புறம் இந்த மைனஸ் 2 இன்ட்டு 3 வந்து 6ன்னு வந்துடும் இல்லையா. அப்போது 6 இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் 2 இன்ட்டு 3 வந்து மைனஸ் 6ன்னு வந்துடும். மைனஸ் 6 இன்ட்டு இந்த 2 வந்து அதாவது 12 மைனஸ் 12ன்னு வந்துடும். ஓகேவா. அப்போ மைனஸ் 12xன்னு வந்துடுது. சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு சைடாக நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ 3 minus 2x ஸ்கொயர்டு இந்த பக்கம் உள்ளது எல்லாம் இங்கே வர்றப்போ ப்ளஸில் உள்ளது மைனஸாக மாறும், மைனஸ் உள்ளது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ப்ளஸ் 9ங்கிறது மைனஸ் 9ஆக மாறிடும். மைனஸ் இங்கே ப்ளஸ் 4x ஸ்கொயருங்கிறது மைனஸ் 4x ஸ்கொயராக மாறிடும். மைனஸ் 12xங்கிறது ப்ளஸ் 12xாக மாறிடும். ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் 9லேருந்து இப்போ 3யை வந்து லெஸ் பண்ணோம்னா மைனஸ் 6ன்னு கிடச்சிரும். அப்புறம் இந்த மைனஸ் 2x ஸ்கொயர் இங்கே ஒரு மைனஸ் 4x ஸ்கொயர் இருக்குது. அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிளாக போட்டுடலாம். அப்போ என்ன வரும், 6x ஸ்கொயர்னு வந்துடும். அப்புறம் ப்ளஸ் 12xன்னு வந்துடும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வர போகிறோம். எக்ஸ் இதெல்லாம் நம்ம பவரில் உள்ளதெல்லாம் அப்படியே 1 by 1 கொண்டு வர போகிறோம். அப்போ மைனஸ் 6x ஸ்கொயர்டு ப்ளஸ் 12x மைனஸ் 6ன்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஆகும். நம்ம மாற்றிக்கலாம், நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம மாற்றிக்க போகிறோம். அப்போ இந்த மைனஸ் 6x ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 6x ஸ்கொயர்டாக மாறிடும். ப்ளஸ் 12x வந்து மைனஸ் 12xாக மாறிடும். மைனஸ் 6 வந்து ப்ளஸ் 6ஆக மாறிடும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு காமனாக என்ன நம்பர் இருக்குது, 6 இருக்குது. அப்போ நம்ம 6ஆல் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். இதை 6ஆல் டிவைட் பண்ணுறோம், எல்லாத்தையுமே நம்ம 6ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 6 6ன்னு வந்துடும். இது 2 6 12ன்னு வந்துடும். இது 1 6 6ன்னு வரும். ஓகேவா. அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வந்துடும் இல்லையா.
இப்போ இதுக்கு வந்து ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம? இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 × 1 1ன்னு வந்துடும். அப்போ இங்கே 1 போடுறோம். ஓகேவா? இப்போ எதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு 1 வரும் அப்படின்னா 1 × 1 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுனா 1 × 1 மல்டிப்ளை பண்ணுனா 1 வரும். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் உள்ள 2வை இங்கே எடுத்து போட்டுக்கிறோம், -2வை. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் அப்போ -2 வரணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 1 + 1 2ன்னு வரும். ஆனால் +2ன்னு வருது. அப்போ இங்கேயும் நம்ம மைனஸ் போட்டோம் அப்படின்னா இப்போ -1ஐயும் -1ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா -2 வந்துடும். அதே போல் -1ஐயும் -1ஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா +1 வந்துடும். எப்படி அப்படின்னா -1 × -1 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ +1 வந்துடுது. அதுதான் இதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது -1ஐயும் -1ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரே சிம்பிள் இருந்தால் ஆட் பண்ணணும். அப்போ -2 வந்துடும். ஓகேவா? இதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? x - 1 அப்படின்னும் x - 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? அப்போது x = 1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட கொண்டு போனால் +1 ஆகிடும். அதேமாதிரி இதுவும் x = 1ன்னு வந்துடும். ரெண்டுத்துக்குமே வந்து 1 தான் வேல்யூ, காமனான 1 இருக்கிறதுனால அப்போ எக்ஸோட வேல்யூ என்னதான் அர்த்தம்? 1 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து வேறு ஒரு மெத்தடும் இருக்குது இதில், இந்த ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கிறதுல. ஒருவேளை இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வேறு ஒரு மெத்தடும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை பற்றின கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக இது புரியுதா இல்லை வேறு மெத்தடும் சொல்லி தரணுமான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.